கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல். விசுவாச ஜெப கைப்பிரதி கழகத்தின் சார்பாகவும் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபைகள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துதல். நாம் தொடர்ந்து பார்த்து வருவது தாவீது எழுதின சங்கீதத்தில் 24ஆம் சங்கீதமும் 15ஆம் சங்கீதமும், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேள்வி கேட்டு அதற்கு பதில் அவரே கொடுக்கின்றார். அந்த பதில் பழைய ஏற்பாட்டின்படி பார்க்கும்பொழுது மலையை தொட முடியாது, அவர்கிட்டே போக முடியாது. அந்த பரிசுத்தலத்தில் மகா பரிசுத்தலத்தில் யார் என்றால் பிரதான ஆசிரியர் மட்டும்தான் போக முடியும். அதுவும் அவன் முதலில் தன் பாவத்திற்கு பரிகாரம் செய்து பிற்பாடு மற்றவருடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்ய வேண்டும், பலியிட வேண்டும், அப்படி தான் உள்ளே போக வேண்டும். அப்படி தவறாக போயிற நேரத்தில் மறித்து விடுவான். அதனால் காலில் சங்கிலி கட்டிக்கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடும் உள்ளே போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மறிக்கும்பொழுது அந்த சிலுவையில் மறிக்கும்பொழுது அந்த திரைச்சலை கிளியப்பட்டதுனாலே மகா பரிசுத்தலத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம். அங்கே போய் நாம் அப்பா பிதாவே என்ற ஒரு தகப்பனுக்கும் குமாரனுக்கும் பிள்ளைக்கும் இருக்க உறவு வந்துருச்சு நமக்கு. ஆனாலும் தேவனுடைய பரிசுத்தமாக தான் இருக்கின்றது. தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் மகத்துவமாக தான் இருக்கின்றது. அவருடைய பரிசுத்தத்தினுடைய நிலை மாறவில்லை. அப்படி இருக்க அவரோடு கூட உறவு கொள்கின்றவன் என்று சொல்கிறவனுக்கு இது அத்தியந்த அவசியமாக இருக்கிறது. இந்த அத்தியந்த அவசியமான காரியங்கள் நம்முடைய சபைகளிலே அதிகமாக சில முறையில் போதிக்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் சபையில் இப்படி போதிக்கிற நேரத்தில் நீங்கள்லாம் விட்டுட்டு வேறு சபைக்கு போயிடுவீங்க. அதனால தான் உங்கள் பாஸ்டர் மெதுவாக தான் சொல்லிக் கொடுப்பார் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களால் தான் அது வருகின்றது. அது நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டிய வாஞ்சை உடையவர்களுக்கு இது தேனை காட்டிலும் அமிர்தமாக இருக்கும். இந்த போதனைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிறைய பேர் எழுதுறீங்க, ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது, எங்களுடைய வாழ்க்கைப்படுத்தக்கூடியது சுலபமாக இருக்கிறது என்று எழுதுறீர்கள். நன்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் முக்கியமாக இப்படி எழுதும்போது எனக்கு ஒரே உற்சாகமாக இருக்குது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி செய்ய காரியங்கள், நான் தேவனை பின்பற்றுகிற காரியங்களை குறித்து தான், தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தியானித்து ஆராய்ச்சி செய்து இப்படி படிக்கின்ற காரியங்களை உங்களோடு கூட நான் விளக்கி கொண்டிருக்கின்றேன். இதுதான் நான் பார்க்கின்றது. ஆனால் முதல்ல பார்த்தோம், இந்த மலையிலே இருக்கின்ற யார் இந்த பரிசுத்த மலைக்கு போவார்கள், யார் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு முதலிலே 24ஆம் அதிகாரத்திலே கைகளில் சுத்தமுள்ளவன், இரண்டாவதாக இருதயத்தில் மாசில்லாதவன், மூன்றாவது ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். அதுக்கப்புறம் திரும்பமாக நாம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது உத்தமனாய் நடக்கின்றவன் என்று பார்த்தோம். இந்த உத்தமனாய் நடப்பது, உத்தமத்தில் நடப்பது என்று பார்த்தோம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதலில் பார்த்தோம். அதை திரும்பமாக வாசிப்போம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நீ உத்தமனாய் நடக்கிறாயா சகோதரனே? உனக்கு உத்தமம் இருக்கிறதா சகோதரனே, சகோதரியே? உன்னுடைய வேலையிலையோ, உன்னுடைய பணி செய்கிற இடத்துலையோ, அல்லது உன் குடும்பத்திலையோ, உன் பிள்ளைகளுக்கு நீ உத்தமனாய் நடக்கும் பொழுது, உன் மனைவிக்கு நீ உத்தமனாய் நடக்கும் பொழுது உனக்கு தானாக மரியாதை வரும். அதே போல் மனைவியாகி நீ உத்தமையாக நடக்கும் பொழுது உன் பிள்ளைகளிடத்திலிருந்தும், உன்னுடைய கணவனிடத்திலிருந்தும், உன்னுடைய மாமியார் இடத்திலிருந்தும் உனக்கு உண்மையாக ஆசீர்வாதமும் வரும். அவர்கள் உன்னை புகழ்வார்கள் உத்தமனாய் நடக்கும் பொழுது. நிறைய சமயத்தில் என்னுடைய பாட்டி, என்னுடைய தகப்பனுடைய தாய், அவர்களுக்கு எங்கள் அம்மா, அவருக்கு ஒரே மகன்தான். எங்கள் அம்மா கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விரும்பி கல்யாணம் பண்ணார். மலேசியாவில் மீட் பண்ணி கல்யாணம் பண்ணார். எங்கள் பாட்டிக்கு அது மிகவும் பிடிக்காத காரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அப்படி தான். அதனால் வேற எங்கேயோ இருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் அவர்கள். ரெண்டாவதாக எனக்கு ஒரே மகன், நான் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு. என்னுடைய தாத்தா 7 வயசுலேயே, அப்பா 7 வயசில் இருக்கும்போது மரித்தார். அவர்கள் நர்ஸாக வேலை செய்து அவர்களை வளர்த்தார், நன்றாக வளர்த்தார், என்ஜினியரிங்கெல்லாம் படிக்க வச்சார். இப்படி வைத்து நான் வைத்திருக்கிறேனே, இந்த பெண் நடுவில் வந்துட்டாலே
என்ற ஒரு ஒரு மனத்திலே ஒரு கசப்பு இருந்திருக்கு. அதனால் என் தாயை அடிக்கடி என்னை நான் பார்ப்பேன், கொஞ்சம் தவறாக தான் நடத்தினார். கொஞ்சம் பொறாமையில் அல்லது கோபத்தில் இருப்பார். ஆனாலும் அவர்கள் மீது பிரியமாக வைப்பாங்க. என்னென்னா தன்னுடைய ஒரே புதல்வனுடைய மனைவி. ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி அவர்கள் அதை நான் மறக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் அன்பு என்றால் முதலிலே உத்தமம் என்றால் என்ன என்பதை நான் கற்றுக்கொண்டது என்னுடைய பாட்டி இடத்திலிருந்து. முதல்ல என்னென்றால் எப்பொழுது பார்த்தாலும் அவர் சொல்வார்கள், ஆனால் என்னுடைய கடைசி தம்பி 7 வயது இருக்கும் எனக்கு, அப்பொழுதுதான் என்னுடைய தம்பி பிறக்கிறான். அவன் பிறக்கிற நேரத்தில் அந்த காலத்தில் வீட்டில் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் பணம் இருந்தால் வீட்டில் தான் பார்ப்பாங்க, இல்லாட்டா ஆஸ்பத்திரி போனால் எல்லாம் அது ஒரு ஆஸ்பத்திரி போனால் எல்லாம் சேர்த்துருவாங்க. இப்போ தான் நிறைய நர்சிங் ஹோம் இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது. அந்த காலங்களிலே நர்சிங் ஹோம் போகிறது ரொம்ப மோசமான நிலையில் தான் போவாங்க. சாதாரண பிறப்பு இருக்கும்போது நேரத்தில் அது நர்சிங் ஹோம்லாம் போக மாட்டார்கள், வீட்டிலேயே வைத்து. என்னுடைய பாட்டியானவர்கள் நர்ஸாக இருந்ததுனால அவர்கள் தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருந்தாங்க, அவங்களே ஒரு நர்சிங் ஹோம் வேறு நடத்தியிருந்தாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே பார்த்துடலான்னு சொல்லி வீட்டில் பிரசவம் நடக்கிறது. எங்களுடைய அப்பா அம்மா இருக்கிற பெட்ரூம், நாங்கள் இருக்கிற பெட்ரூம் இந்த பக்கம். நானும் என் தங்கச்சியும் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டோம். நான் ஜெபம் பண்ணது என்னென்னா, எனக்கு ஒரு தம்பியை தாரோம் ஜெபம் பண்ணேன். நான் என் தங்கச்சி ஜெபம் பண்ண எனக்கு தங்கச்சியை தாரோம். 2 பேரும் போட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம். அந்த சின்ன வயசில் என்ன தெரியுது, 7 வயசில், அவளுக்கு 5 வயசு. அப்போது 2 பேரும் என்னது ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். 5 வயசு பொண்ணு அவன். ஏசப்பா எனக்கு கட்டாயமாக நீர் தங்கச்சி தாரோம். நான் ஜெபம் பண்ணது எனக்கு தம்பி தாரோம். இப்படி ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி அந்த அறையிலேருந்து வெளியே வரதை பார்த்தேன். வெளியில் வந்து அந்த வீடு வந்து அங்கே நாங்கள் இருந்தது பொரசுவாக்கத்தில். அந்த காலத்தில் வரிசையாக இருக்கும், நடுவில் வெளியில் வந்து பாதை இருக்கும். அப்படி முதல்ல அப்பா பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஒரு நீளமான ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் எங்கள் பெட்ரூமு, அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமை தாண்டி வெளியில் வந்தால் அது ஒரு பாதையாக இருக்கும், ஸ்டோர் ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் சமையல் அறை இருக்கும். இப்படி தான் இருக்கும். திடீரென்று இவர்கள் சமையல் அறைக்குள்ளே போனாங்க. என்னடா போகிறாங்கன்னு பார்த்தா மெதுவாக போனேன். நான் போனால் அவங்க முட்டி போட்டுக்கிட்டாங்க, முந்தானியை கையில் ஏந்திக்கிட்டாங்க. ஏந்திக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் பார்த்தது. ஆண்டவரே, என் மருமகளுக்கு உயிர் பிச்சை தாரும். அது ஏதோ காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மருமகளுக்கு உயிர் தாரும்னு அழுது ஜெபம் பண்ணாங்க. அதை நான் பார்த்ததுலேருந்து எனக்கு உண்மையான உத்தமன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உத்தமனாய் நடக்கிறது. அந்த மருமக தன்னுடைய ஒரே மகனை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்ததை நான் பார்த்தேன் என்னுடைய பாட்டிக்கு. ஆனாலும் அந்த மருமக மறிக்கும் தருவாயில் உயிருக்கு போராடி கொண்டு குழந்தை பெற்றுட்டு செத்துருவாங்களோ என்ற ஒரு பயம் அந்த இருக்கிற நேரத்தில் இந்த மருமகளுக்காக ஒரு மாமியார் ஜெபிக்கிற ஜெபம், உத்தம மாமியார் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு பிச்சையா என் மருமக உயிரையும் அந்த குழந்தை உயிரையும் தாரோன்னு ஜெபிச்சாங்க பாருங்க. அதை நான் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில். இதனோட நிற்கலை இந்த கதை. இது வந்து சாட்சியின் கதையாக இருக்கிறது, வாழ்க்கையின் கதையாக இருக்கிறது. மருமகனே, மருமகளை நீ எப்படி ஜபிக்கிற மருமகளுக்காக? ஒரு அம்மா சொல்கிறாங்க, அன்றைக்கி என் மருமகங்க ரொம்ப பிகு பண்ணிக்குவான், ஒரு மாதிரி அழட்டிக்குவான். நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவேங்க, அவ்வளோதான். மோட்டர் பைக்லேருந்து கீழே விழுந்து முட்டியை தேய்ச்சின்னு என்கிட்ட ஜபத்துக்கு வந்துடுவான். அந்த ஜபத்துக்கும் இந்த உத்தமமாக இருக்கிற ஒரு மாமியார் ஜபத்துக்கும் வித்தியாசம் இல்லை. மாமியாரே, நீ என்ன ஜபிக்கிற? உன் மருமகளை அடக்கணும்னு ஜபிக்கிறியா? இல்லாட்டா அவள் இடத்துல என்ன உயிரை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, அவள் நல்லா இருந்தால் போதும்னு ஜபிக்கிறியா? உத்தமம் வேண்டும்மா. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடந்ததை பாருங்க. இந்த ஜபம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நானும் சின்ன பையன், ஆனால் எனக்கு உள்ளே இருக்குது. அது
ஞாபகம் இருக்குது இன்னைக்கு நடந்தது. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்னொன்று எங்கள் அம்மா பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே பாட்டி வயசாக ஆக என்ன பண்ணுவாங்க, இன்னும் கூட தொந்தரவு கொடுப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு. நீ எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, உனக்கு பொண்டாட்டி தான்டா முக்கியம், நான் முக்கியம் இல்லைடா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எங்கள் அம்மா முன்னாலே சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்து கதவை தட்டி பெட் காஃபி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கொடுப்பாங்க, பெட்ரூமில் கொண்டு போய். அதுதான் பண்ணுவாங்க. இவங்க சிக்காயிட்டாங்க, எங்கள் பாட்டி படுக்கடையாக ஆகிட்டாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. படுக்கையிலே எல்லாம் பண்ணுவாங்க. உடம்புல பெட் சோர்லாம் வந்துச்சு. டாக்டருங்க வந்து சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாது, எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு. இது கடைசி தருவான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அதை தொடச்சி கழுவி இடிக்கலான்னு போட்டு பார்த்துக்கிட்டது யார் தெரியுமா, எங்கள் அம்மா. அவங்கள மட்டும் பார்த்துக்கல, அந்த மாமியாருடைய தங்கச்சி யாரும் இல்லை, அவங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள மட்டும் பார்த்துக்கல, அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்த நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்காத இருப்பேனா? யோசித்து பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என் மகன் என்னை பார்த்துக்கலன்னு. உண்மையை யோசித்து பாரு, உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிட்டியா நீ? நான் உங்களை திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குது. அந்த கிணம் எப்போ சாக போதோ அதெல்லாம் கேட்குது. தண்ட சோறு தின்றான் பாரு எங்கள் அப்பன், நீ சொல்கிறிய அதை கேட்குது. ஒருவேளை உங்கள் அப்பா உன்னை அன்னைக்கு நீ வேலைக்கு போகணுன்னு ஒரு திட்டிருப்பார், அதை நீ திரும்பி திட்டி காட்டுற. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க. மோசம் போகாதிருங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தை அறுப்பான், நீதிக்கென்று இருக்க நீதியாக இருப்பான். இன்னைக்கு எங்கள் அம்மாவை நான் எப்படி தெரியுமா மதித்து எவ்வளவு கனம் பண்ணுவேன் தெரியுமா? எல்லா மீட்டிங், எனக்கு இருக்க மீட்டிங்கில் எல்லாம் முதல் ஜெபம் எங்கள் அம்மா தான். எனக்கு நான் ஊருக்கு போனேன்னா நான் போய் அம்மாட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போவேன். ஏன்னா அவள் ஜெபிக்கிற என்னுடைய தாய், வாழ்க்கையில் உத்தமி அவங்க. நான் எழுந்து நின்று பாக்கியவதி என்று சொல்கிறேன். உத்தமனாய் உத்தமியாய் நீ நடக்க வேண்டும் சகோதரனே, சகோதரியே, இளைஞனே, நீ உத்தமனாய் நடக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய பிரசனத்தில் நீ இருக்க முடியும். அப்போது தான் அந்த மலையில் நீ ஏற முடியும். எழுத முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். வேதபரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றைக்கு ஒரு பரிசேயன் வந்து ஆண்டவரிடத்தில், பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடி அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்கிறார். அவன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் இவைகளெல்லாம் கடைப்பிடித்தேனேன்றான். அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று ஏழையில் கொடுத்து அதுக்கப்புறம் என் பின்னால் வான்னு சொல்கிறார். அது செய்ய முடியாதபடி துக்கமாக போயிடுறான். ஏனென்றால் அவன் பணக்காரனாக இருந்தான். ஆனால் அதில் முக்கியம் என்னென்னா, பரிசேயன் என்ன சொல்கிறான், அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு முதல் திருடல, சின்ன வயசு முதல் ஓய்வு நாளில் ஆசரித்தேன், சின்ன வயது முதல் நான் பொய் பேசலை, நான் சின்ன வயது முதல் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தேன் என்று இயேசுண்டே சொல்கிறான். இயேசு அவன் பொய் பேசுகிறான்னா நேரம் சொல்லிட்டு இருப்பார், இல்லை நீ பொய் பேசுகிறேன்னு. அந்த பரிசேயன் சின்ன வயசு முதல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான். ஆனால் இங்கே வசனம் திரும்பி வாசிங்க, ஆயக்காரர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர்னு நினச்சிக்கிறாங்க. இது புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் என்னது கிருபையின் காலம், அதனால் காம்ப்ரமைஸ் இல்லை இல்லை இல்லை. நீ உனக்கு கட்டளையிடுகிறது அவர்கள் நீதியை காட்டிலும் அதிகமான நீதி உனக்கு இருக்க வேண்டும், அதிகமான பரிசுத்தம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் அவர்கிட்ட தான் வருது நமக்கு. ஆனால் அதில் நீ ஈடுபட வேண்டும். ரட்சிப்பு இலவசமாக வருகிறது. ஆனால் ரட்சிப்பு வந்த பிறகு ஐ ஒர்க் மை ஃபெய்த், சால்வேஷன் த்ரூ ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங், பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட நான் கிறிஸ்துவோடு கூட உடன்பட்டு வாழ வேண்டும்.
தெய்வீக தெய்வனை குறித்த பயம், அவர் பரிசுத்தத்தை குறித்த ஒரு அதிசயமான எண்ணம் வேண்டும். அதுதான் முக்கியம். உத்தமனாய் நடக்கிறவன். ஆறாவதாக நீதியை நடப்பிக்கிறவன். உத்தமனாய் நடக்கிறது அது உள்ளுக்குள்ளே இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் உத்தமங்க. ஆனால் நீதியை நடப்பிக்கிறது இன்னொன்று. எனக்கு உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேங்க. ஆனால் மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது. அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகின்றார் என்று 23ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர் என்னை புல்லுலகின் மேய்த்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார் எல்லாம் சொல்லிட்டு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் எல்லாம் சொல்லிட்டு, அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அது நீதியை நடப்பிக்கிறவனாய் இருக்கும் பொழுது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நீ எங்கே நியாயம் இல்லாத நடக்கிறையோ, அங்கு நீதி இல்லாத நடக்கிறையோ, அங்கு என்ன நடக்கிறது என்றால் தேவனுடைய நாமம் பங்குபடுகிறது. அதிகமான பெற்றோர்கள் இந்த தவறை செய்கிறீங்க. எனக்கு பையன்தான் முக்கியம். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஆண்களுக்கு ஒரு நீதி அல்லது ஒரு பழக்கம், பெண்களுக்கு ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க. பெண்கள் அடிப்பணிந்து தான் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய தங்கச்சிக்கு எப்பவுமே கட்லெட் செய்தாங்கன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் 4 கட்லெட் கொடுத்தாங்கன்னா என் தங்கச்சிக்கு 2 கட்லெட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இது என்னன்னா, இந்த பொண்ணை இப்போ வளர்க்கும் பொழுதே மற்றவங்க சாப்பிட்ணுன்னு வளர்த்தா, அவள் வளர்ந்து ஒரு குடும்பத்துக்கு போனப்போ அங்கேயும் அடிப்பணிந்து இருப்பா என்ற ஒரு அவங்களுடைய எண்ணம். அது சரியோ தப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அது நீதி இல்லை. அதனால் என் தங்கச்சி எப்பவுமே நீதிக்கு தான் போராடுவாள். எப்போ போனால் நீதி இல்லை, நியாயம் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் நீதி இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இது என்னவென்றால், நம்ம குடும்பத்தில் பாருங்கள், வேதத்தில் கூட குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த குடும்ப பிரச்சனைகள் மூலமாக பல தீமையான காரியங்கள் நடக்கிறது. நான் பார்க்குறோம், ஈசாக்கு, ரெபேக்கா, இவங்க 2 பேரும் நல்ல தம்பதிகள் தான். தேவனே அவனுக்கு பெண் தேடி கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் வேலைக்காரன் போய் இப்படி இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லும் பொழுது தண்ணீர் வாட்கிறவளாக இருக்கின்றால், இப்படி ஒரே தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த கல்யாணம் நடக்கிறது. எல்லாம் சரியாக தான் நடக்குது. ஆனால் பெற்ற பிள்ளைகள் ஏசா, பிற்பாடு யாக்கோபு, இவர்கள் இருவரும் ரெபேக்காக்கு யாக்கோபை பிடிக்கிறது ரொம்ப, ஈசாக்குக்கு ஏசாவை பிடிக்கிறது. இவர்கள் 2 பேரும் பொறாமையிலே வளர்க்குறார்கள் பிள்ளைகளை. இப்படி பொறாமையில் வளர்க்கும் பொழுது கடைசியில் தருணத்தில் ஈசாக்கு மடிக்கின்ற நேரத்தில் திரும்பமாக ஏசாவை ஏமாற்றி யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார்னா யாக்கோபை அவர் ஆசீர்வதிக்க முடியுமா, முடியாதா? ஈசாக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடி யாக்கோபை ஆசீர்வதிக்குமா, முடியாதா? முடியும். கர்த்தர் சித்தம் தான் நடக்கும். ஏசாக்கு கையில் ஒன்றும் ஒரு பெரிய பவர்லாம் ஒன்றும் எக்ஸ்ட்ராவே இல்லை. அந்த ஆசீர்வாதம், சொத்து ஆசீர்வாதம் ஒருவேளை எழுதி கொடுக்கலாம், இல்லாட்டி சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எழுதி வைக்கல, இவன் தான் நாட்டை விட்டு ஓடுறானே. அதுவும் தன் தகப்பன் சொத்துக்குலேருந்து ஓடிடுறானே. அதுக்கு அந்த ரைட்ஸ் யார்கிட்ட போச்சு? தகப்பனுடைய சொத்தெல்லாம் யாருக்கு போச்சு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம நினச்சிக்கிறோம், இவங்கெல்லாம் வேதத்தினுடைய பெரிய ஆளுங்க, அதனால் நம்ம இப்படி இருக்கணும். ஆனால் அங்கே பிரச்சனை. ஏனென்றால் உத்தமமாக நடக்கலை. கொலை நடந்திருக்கும் அங்கே குடும்பத்தில். ஏனென்றால் ரெபேக்காவினுடைய சூழ்ச்சி, யாக்கோபுனுடைய சூழ்ச்சி. வாழ்க்கை முழுக்க சூழ்ச்சியிலே இருக்கிறான், எத்தனாக இருக்கிறான் யாக்கோபு. அதற்கு காரணம் ரெபேக்கா வளர்த்த வளர்ப்பு. அதனால தான் முக்கியமாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நீதியை நடப்பிக்கிறவன். உன் குடும்பத்தில் நீதியை நடப்பிக்கிறாயா? உன்னுடைய உத்தியோகத்தில் நீதியை நடப்பிக்கிறாயா? ஒருவருக்கு ஒரு ரூல்னா இன்னொருக்கு ஒரு ரூல், அப்படி நடக்கிறாயா?
உனக்கும் அதே நீதி. கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. இதை குறித்து நாளைக்கு திரும்பமாக சிந்திப்போம். யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான், பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பிரசனத்தில் நித்தமாக தங்குவான் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சகோதரனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சகோதரியை, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நிச்சயமாக அறிவேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நாங்கள் நீதியை நடப்பிக்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்தார். அந்த நீதி எங்கள் குடும்பத்திலே முதல் நடக்கட்டும், பிற்பாடு எங்கள் சபையிலே நடக்கட்டும், அதற்கப்புறம் எங்களுடைய உத்தியோகத்தில் நடக்கட்டும், இந்த நாட்டில் நடக்கட்டும் ஐயா. அதற்கு நாங்கள் முதலிலே ஆரம்பிக்க வேண்டும். எங்கள் குடும்பத்தில் எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.